सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत। துருக்திசை விவேகம் சுருக்கமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். உள்ள சுலகத்துள்ள நுழைஞ்சோம்னா நிறைய சொல்லணும் போல தோணும், கேட்கணும் போல தோணும். அது மீண்டும் ரிப்பீட்டிஷன் மாதிரி ஆகிடும். அதனால் அந்த சாதம் ஒன்று சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். பெரும்பாலும் 19லேருந்து 24 வரைக்கும் ஒரு 6 சுலோகத்தினுடைய சாரம் இப்போ பார்க்குறோம். 19வது சுலோகம் என்ன சொல்லுது? நம்முடைய அஞ்ஞானத்தினால நாம் ஐடி பண்ணுறது தப்பாக நம்ம செய்தோம். இது உள்ள தனிப்பட்ட மனுஷனுக்கு. இதுவே வெளியிலையும் இந்த ஆவரண சக்தி வேலை செய்யுது. உள்ள ஆவரண சக்தி வேலை செய்யறதுனால, ஆவரணம்னா மறைக்கிறது, ஆவரணம் வேலை செய்து விக்ஷபத்தை காட்டுறப்ப நம்மைய மறந்து வேற ஆளாக நினைச்சிட்டு ஐடி பண்ணோம். இது உள்ளே நடக்கிற விஷயம். 19வது சுலோகத்திலிருந்து இது போலவே வெளியிலையும் ஆவரணமும் விக்ஷேபமும் வருது. அது என்ன? அது வெளியில பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் அந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு நன்கு தெரியணும். ஆவரணம் போயிட்டா தெரிஞ்சிடும். இப்போ இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுதுமே நம்ம ஒரு பேர் வச்சு சொல்றோம், சப்ஜெக்ட் பேரு. இந்த பார புத்தகத்தினுடைய 2 பேர்களில் பிரபஞ்சத்தை எந்த பேரில் குறிப்பிடுறாரு? திரிஷ்யம். திரிஷ்யம்னு குறிப்பிட்டு அதுக்கு ஆதாரமா உள்ள பொருள் எது? திரிக்குன்னு சொன்னார். திரிக்கும் திரிஷ்யமும் கலந்து இருக்கு. வேறுபாடு தெரியாம பண்றது எது? ஆவரணம். இதை சொல்றார், ஆவரண சக்தி நாசம் அடைவதால் பிரம்மம் பிரபஞ்சம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு நன்கு புரிந்து விடுகிறது, தெரிஞ்சிடும். மாற்றம் எங்க இருக்கு? திருக்கிட்டையா திருஷத்துக்கிட்டையா? அப்போ மாற்றமும் வேறுபாடும் பிரபஞ்சத்தை தான் உள்ளது, திருக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார். என்ன உதாரணம்? மண்ணு பானை, தங்கம் பானை, வெள்ளி பானை, இப்படி வச்சுக்கொள்ளலாம். இந்த மண்ணு பானைன்னு நம்ம சொல்றோம். மொழிகளில் வித்தியாசம். எப்பவுமே நல்ல பையன் அப்படின்னா இதுல எது எதை எடுத்துக்கொள்ள வேண்டியது? யார? நல்லவா பையனையா? நல்லவா ரெண்டையும் சேர்த்துதான் பையன். ஆனா நீங்க ஒரு உரிச்சொல் கொடுத்துருவீங்க நல்ல அப்படின்னு. எதுக்கு முதன்மை கொடுப்பீங்க? பையன்தான். நவன் தானே. அதுல நவன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு தான் உரிச்சொல் வருது இல்லையா? மண் பானை, இதுல எது உரிச்சொல், எது நவன்? மண் என்னது, பானை என்னது? உரிச்சொல்னா திரும்பல அட்ஜெக்டிவ். மண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, பானைன்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டும் கலந்து இருக்குது, மண் பானை அப்படின்னு. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? பானைக்கா மண்ணுக்கா? அப்ப மண் என்பது என்னது? திருக்கு மாதிரி. பானைங்கிறது பிரபஞ்சம், திருஷ்யம் மாதிரி. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முதல்ல சொல்லணும்? எது எப்பவுமே மாறுபடாம இருக்கோ அதை முதல்ல சொல்லணும். மாறுபடுகின்றது எது? பானை, குடம், கூஜை அப்படி மாறுபட்டே போகும். மண் அப்படியே இருக்கும். மண்ணோட கலந்துதான் இருக்கு எது? பானையும் குடமும் எல்லாம். ரெண்டையும் நம்ம பார்க்கிறோம். மண்ணும் தெரியுது, பானையும் தெரியுது. நம்ம மனதில் எது படணும்? மண்ணு தான் படணும்.
அது நம்ம சின்ன பிள்ளையிலேயே ஸ்கூல்ல படிக்கிறப்ப வாத்தியா பலரோட சொல்லியிருக்காது, நம்ம மறந்துட்டோம். அவர் உண்மையதான் சொல்லியிருக்காரு, மண்ணுன்னு. நாம் அதை தப்பா எடுத்திருந்தோம். மண்ணு தான் பண்ணணும். அதே மாதிரி தான் தங்கம் நகைன்னா தங்க வளையல் எதுக்கு முக்கியத்துவம்? அப்ப வளையல் தங்கம் இது அப்படின்னு சொல்லணும். தங்கத்துக்கு தான் உரிச்சோம். அப்புறம் நல்ல பையன் சொல்றோம்ல, அது மாதிரி இந்த விஷயத்தை அவரு 19 சொல்லியிருந்தார். அப்புறம் இந்த திருக்கு திருஷ்யத்துக்கு ஒரு 5 அம்சம் சொல்லியிருந்தார் 20வது ஸ்லோகத்துல. 5 அம்சம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. அதுதான் ரொம்ப இப்ப நிறைய அதுதான் இப்ப வரப்படுறது. அஷ்டி பாஜி பிரியம் நாமம் ரூபம் இல்லையா? அஷ்டி பாஜி பிரியம் நாமம் ரூபம் அப்படின்னு வரும். அஷ்டி அப்படின்னா என்னது? இருக்கு. பாஜின்னா பிரகாசிக்கிறது, பிரியம்னா ஆனந்தம். பங்கு பிரிச்சிருக்கா இப்போ. அந்த அம்சம் உடையது இது. அஷ்டின்னா சத்து, பாஜின்னா சித்து, பிரியம்னா ஆனந்தம். அப்ப அஷ்டி பாஜி பிரியம்னு ஒரு இயல்பை கொடுக்கிறார். எதுக்கு? பிரபஞ்சத்துக்கா? விவேகம். திருக்கு என்ன இயல்பு? அஷ்டி பாஜி பிரியம். திருஷ்யத்துக்கு என்ன இயல்பு? நாமம் ரூபம். அவ்வளவுதான். இப்ப இந்த நாமம் ரூபமான திருஷ்யம் அஷ்டி பாஜி பிரியமான இந்த இயல்போட ரெண்டும் கலந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இங்க உண்மை. இந்த இயல்பு மற்ற 2 பிரபஞ்சத்துக்கு உரியது. அஷ்டி பாஜி பிரியம் பிரபஞ்சத்திலையும் கலந்திருக்கிறதுனால இந்த அஷ்டி பாஜி பிரியம் பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருளையும் இருக்கு. உலக இன்பங்கள் ஆத்மாவின் பிரம்மானந்த வெளிப்பாடுன்னார். இப்போ உலகத்துல சந்தோஷம்லாம் இருக்க, அது அழிகிற பொருள் தானே. அனித்தியத்தில் இருந்து நமக்கு ஒரு சுகம் கிடைக்குதுன்னா அது எங்கிருந்து கிடைக்குது? திருஷ்யத்திலிருந்து ஒரு சுகத்தை அனுபவிச்சீங்க. உன்னை அந்த ஆன்மாவில் அந்த சுகம் இருந்தது, அதோட வெளிப்பாடு திருஷ்யத்திலிருந்து வருது. அதுதான். அதனால சத்தும் சித்தும் ஆனந்தமுமான இந்த இயல்பு திருஷ்யத்திலிருந்து நம்ம தேடி இருக்கும்னு கொஞ்ச நாள் கழிச்சு காணாம போயிடுது. சே, அப்ப இது சரியில்லைன்னு. ஏன்னா திருஷன் லிமிட், திருக்கு அன்லிமிட்டட்ல அனுபவிக்கிறத திருஷ்யத்திலிருந்து அனுபவிச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம்? அதுதான் அனுபவிக்கிறோமான்னு நினைக்கிறோம். அதுதான் ஒண்ணு. அதே போல சித்துக்கும் ஆனந்தத்துக்கும் நம்ம அனுபவிக்கிற எல்லா ஆனந்தம் மாதிரி இருப்பு நிலையும் பாருங்க. நம்முடைய இயல்பே டெய்லி பார்க்கிறோம், எல்லாரும் சாகுறாங்க. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? நான் மட்டும் சாக மாட்டேன்னு தான் இருக்கேன். அப்படியே நினைச்சு வாழலாம். நிறைய பிளான் பண்றான். இன்னும் 3 நாள் தான் இருக்குது, ஆயுள் முடிய போகுதுன்னு வைங்க. அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? 50 வருஷத்துக்கு பிளான் போடுவான். 3 நாள்ல நீ செத்து போவேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? பிளான் பண்ண நிறுத்திடுவானா? இயல்பு என்னன்னா நம்ம சாகாதவங்க, எப்பவுமே இருக்கிறவங்க. சத் அப்படிங்கிற பேர். சத்துன்னா இயம், சத்தியம், எப்பவுமே நிலைத்த பொருள். அதைத்தான் இங்க சொல்ல. அதுல இருந்து வந்தது. சரி, இப்படியெல்லாம் நம்ம பிரபஞ்சத்துல பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம். சங்கராச்சாரிய போன்றவங்கலாம் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த பிரபஞ்சத்துல உற்பத்தி ஆன பிறகு 21 சொல்றதுல சொல்றாரு, நிறைய பிராணிகள் ஜீவராசிகள் பிறந்திருக்கு. இந்த பிறக்கிறதுக்கு வழிகள் இருக்கணும். எப்படி பிறந்தது, எதன் மூலமா பிறந்ததுன்னு 4 வகையான வாசல் இருக்குது. அப்படி ஒரு ஸ்லோகம். என்ன 4 வகையான வாசல்? ஜீவர்கள் பிரபஞ்சத்துல எந்த வகையால எல்லாம் பிறகுறாங்க, அது படிச்சிருக்க ஞாபகம் இருக்குதா? 4 வகையான வழிமுறை இருக்கு. எப்படி? 1
அண்டஜம். அண்டஜம்னா முட்டையிலிருந்து வர்றது. 2 பீஜம், விதையிலிருந்து வர்றது. இன்னொன்று ஸ்வேதிஜம், அழுக்கிலிருந்து வர்றது, வியர்வையிலிருந்து வர்றது. வியர்வை கூட ஒரு வகையான அழுக்கு, அதான் வியர்வைன்னு சொல்றார், ஸ்வேதிஜம் அப்படின்னு சொல்றார். இன்னொன்று ஜராயுஜம், கருவிலிருந்து வர்றது. இது நாடு தவிர வேற ஏதாவது பிறப்பு இருக்கா பாருங்க, வருமா? வராது. அண்டஜம் அப்படின்னா முட்டை, எத்தனை பறவைகள் முட்டையிட்டு தான் செய்யும், அது ஒன்று. பீஜம் விதை, விதை என்ன செய்யுது? விதைன்னு வருது. முட்டை அவன் தாய் அப்படியே இருக்கும், தாயிலிருந்து பிரிஞ்சிடும் முட்டை, ஆனால் இன்னொரு தாயை உருவாக்கும் விலகி, அதுக்கு சம்பந்தமே இருக்காது, அது பாட்டுக்கு அது இருக்கும். ஆனால் இந்த பீஜம் எப்படின்னா தாய் சுற்றி போயிடும், ஆனால் தன்னை வாரிசு உருவாக்கிடும். விதை, ஒரு விதையை வச்சிங்கன்னா விதை அழிஞ்சிருக்குல்ல, ஆனால் அது ஏகப்பட்ட விதைகளை உருவாக்கும். அப்படி ஒன்று பிறக்குது. சுவேதஜம் அப்படின்னா அழுக்குகள், இந்த பேன் போன்றது, சின்ன சின்ன நுணுக்கமான புழு பூச்சிகள், அதெல்லாம் அதுலேருந்து தான் வருது. அதனால தான் நம்ம சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி குளிக்கிறோம், அழுக்கு இல்லாமல் பண்ணிக்கொள்கிறோம், இருந்துச்சுன்னா போகிறோம். இன்னொன்று ஜராயுஜம், கருவிலிருந்து. நாமளே வளர்க்குறோம் கொஞ்ச காலம், அதுக்கு பிறகு நம்மளை விட்டு அது வெளியே இருந்தாலும் பாசம் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் பாசம் கம்மியாக தான் இருக்கும், தாவரங்களுக்கெல்லாம் பாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இன்னொருத்தன் வந்து தான் விரிச்சு பண்ணுவான். அதே மாதிரி காக்கா குருவி முட்டையிட்டு செய்கிறதுக்கு கூட அந்த பாசம் வந்து ரொம்ப நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது. கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சுது, 10 குஞ்சு இருக்குது, குச்சி குச்சி குச்சின்னு வருது, யாரோ தேடி கொடுக்குது, தான் கூட சாப்பிட மாட்டேங்குது, கிண்டு கிண்டு இங்கே வந்து யாரும் சாப்பிடுங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் போய் கிண்டுது. எவ்வளோ பாசம் பாருங்க. இது சாப்பிடல, ஒரு 4 இது சாப்பிட்டா அதுக்கு 10 கொடுக்கும். எவ்வளோ காலம்? அதுவா இறைச்சேர ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த தாய் கோழி சாப்பிட்றப்ப அது வந்ததுன்னு வைங்க, ஓ வராது அப்படின்னு. அம்மா என்னைக்காவது தம் குழந்தை வந்து சாப்பாடு கேட்போ, ஓ நான் வளர்த்தாச்சு இன்னும் வளர்க்க முடியாவோ அப்படி சொல்லுமா? கட்டேசி வரைக்கும் அவனும் கிழவனாகி இவரும் கிழவனானாலும் கூட அந்த பாசம் இருக்குது, கருவிலிருந்து வந்து ரத்த பாசம்னு பேர் வைக்கிறா. இன்னொன்று வேறு ஒன்று சொல்லியாச்சு, அண்டதுன்னு சொல்லியாச்சு, பீஜம் ஒன்று சொல்லியாச்சு. இது அத்தனையிலையும் உயர்ந்தது ஏன்னு கேட்டோம்னா இதுதான், இந்த உணர்வுகள் கொண்டது. யாரு? மானிடர்கள். அதனால இந்த மானிடம் பிறந்த பிறகு அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான அறிவும் வருது. காரணம் என்னன்னா அஷ்டிபாதி பிரியம் இதோட இருக்கு, பிரபஞ்சத்துல திருஷ்யத்துல கலந்து இருக்குது. அதனால பிரபஞ்சத்தில் இருக்கிற அஷ்டிபாதி பிரியம்ங்கிறது, சச்சிதானந்தம்ங்கிறது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆனா ஒன்னே ஒண்ணு வித்தியாசமா நினைக்கணும், சத்தியம். அஷ்டிபாதி பிரியம் பிரபஞ்சத்தில் இருக்குது என்பது சத்தியம்தான். சச்சிதானந்தத்தில் திருக்குல திருக்குலையும் சச்சிதானந்தம் இருக்கு என்பது உண்மைதான். அந்த உண்மைக்கு இந்த உண்மைக்கு என்ன வித்தியாசம்? ஆமா, பாக்கியம் இவங்க சொல்றதுதான் சரி. எப்படின்னா அஷ்டிபாதி பிரியம் பிரபஞ்சத்தில் இருக்கு, நாம ரூபமும் அஷ்டிபாதி பிரியம் கொண்டது சத்தியம்தான். ஆனா சத்தியமே நாம ரூபம் கிடையாது, அதுதான் வித்தியாசம். இங்க திருக்கு சத்தியம், ஆனா அதுதான் சத்தியம், அது நாம ரூபம் இல்லாத சத்தியம். அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்போ இதுக்கு என்ன செய்யறது, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த 21, 22, 23, 24 வரைக்கும் நமக்கு ஒரு வழிமுறை சொல்லித்தரார் அந்த ஸ்லோகங்கள்ல. என்னன்னா தியானம் பயிற்சி பண்ணுங்கோ அப்படின்னு வழிமுறை கொண்டு வந்துட்டார். எப்படி? 2 விதமான தியான பயிற்சி கொண்டு வர்றார். அந்த வார்த்தையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். தஸ்மின் புத்தி, தஸ்மின் தத் புத்தி, அத்தஸ்மின் தத் புத்தி. இந்த 2 வார்த்தை ஞாபகம் இருக்கா?
படிச்சுட்டு வந்தோமே. தஸ்மின் தத் புத்தின்னா அது அதாவே பார்க்கறது. இது ஞானம் மார்க்க மாதிரி. ஒரு பொருள் அது அதாவே தான் பார்க்கணும். அதில் வேற பொருளை ஏற்றி பார்க்கக்கூடாது, ஆரோபணம் பண்ணி பார்க்கக்கூடாது. அதஸ்மின் தத் புத்தி அப்படிங்கிறது அதுதான். ஒரு பொருள் இருக்கு, அது என்ன பெருமையற்ற ஒரு பொருள். அந்த பொருள் மேல பெருமையுடைய ஒரு பொருளை ஏற்றி அதுதாங்க இது அப்படின்னு நம்ம வழிபடுறது. உதாரணமா கோயில் முழுவதும் எது தஸ்மின் தத் புத்தியா அதஸ்மின் தத் புத்தியா? கோயில் முழுவதும். கோயில்களில் சாமி கும்பிடுறோம்ல, அந்த இறை அந்த திருக்கு சாமி இருக்க கருவறையில் அது எல்லாம் அதஸ்மின் தத் புத்தியா தஸ்மின் தத் புத்தியா? அதஸ்மின் தத் புத்தி. நாம கூட வீட்டில் ஒரு சால கிராமம் வச்சுருக்கோம். அது ஹரித்வாரில் ஒரு கங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். அதை வச்சு சாமி கும்பிடுவோம், பொட்டு வைப்போம், போய்ப்போம். அது என்னது? சால கிராமம் என்பது திருமால் விஷ்ணு. அது ஸ்படிகமாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், இன்னும் பல பலன்னு இருக்கக்கூடிய வேறு மார்பிளாக இருக்கலாம். அது தெரியும் நமக்கு, அது அப்படிப்பட்டது தான். ஏன்னா கையில் தூக்குறோம்ல, வைக்கிறோம். சாமி கும்பிட்றப்ப என்னன்னு சொல்லி கும்பிட்றோம்? கல்லாய நமக, பலிங்காய நமக அப்படி சொல்றது இல்லை. என்ன சொல்றோம்? விஷ்ணுவே நமக, விஷ்ணு அப்படிதான் பேரை சொல்லி கூப்பிட்றோம். நாராயணே நமக அப்படி சொல்றோம். அப்ப ஆரோபிக்கிறோம், ஆரோபணம் பண்ண. அது மேல என்ன பண்றோம்? அத்தியாசம்ங்கிறது. அது இல்லைன்னாலும் கூட அதுதான் பகவான். இப்படி ஒரு வகையான சாதனை இருக்கு. இந்த சாதனை தான் நிறைய மகான்கள் பண்ணியிருக்காங்க. ஏன் அது சாத்தியம் அப்படின்னா, திருஷ்யம் நாமரூபம் கொண்டது, அது அனிச்சமா இருக்கலாம். ஆனா அந்த அஸ்திபாரத்துக்கு அது இருக்குல்ல, அதனால அதை வச்சு சொல்ற. இத நிறைய பேர் மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லுவாங்க. விவேகானந்தர் பரிவிராஜக வாழ்க்கைக்கு போயிட்டு இருந்தார். அதாவது நடந்தே போறது எல்லா ஊர்களுக்கும் தேசங்களுக்கும். அப்படி போறப்போ கேத்தியில ஒரு நாள் போனப்போ கேத்தி மகாராஜா இவரை ஒரு நாள் தங்க சொன்னார். சந்தேகங்கள்லாம் கேட்டார். சுவாமி, நீங்கள் சாதுவாயிட்டு வந்திருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுடைய அறிவு அபாரமாக இருக்குது, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டார். என்னதான் இருந்தாலும் இந்த இந்துக்கள் கல்லை எப்படி பகவான் நினைச்சு கும்பிட்றாங்க? அது கல் தானே, எப்படி பகவான் சொல்லி கும்பிட்றாங்க சாமின்னு அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் பதில் ஒன்றும் சொல்லலை. அந்த அரண்மனையில் உக்காந்துக்கிறப்போ அங்கே ஒரு சேவகன் நின்றுட்டு இருந்தார். தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு. இந்த திவானுடைய படம் அங்கே மாட்டியிருக்காங்க, அந்த படத்தை எடுத்து இங்கே வையினார். அந்த படத்தை எடுத்து இப்படி வச்சார். வச்சு கூப்பிட்டு அந்த படத்து மேலே துப்புனார். அவர் துப்புவாரா? ஐயோ நான் துப்ப மாட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, அது எங்கள் திவான், எங்கள் ராஜா அப்படின்னா. அது பேப்பரு, கண்ணாடி போட்டிருக்காங்க, வெறும் பேப்பர். உங்கள் திவான் இங்கே இருக்காது, அது திவான்ல வெறும் பேப்பரு, அதில் துப்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா. அதில் நான் அவரை பார்க்கணும்ல பால். இதுதான் அட்டாச்மெண்ட், ஜடம். அதில் என்ன பார்க்குறாரு? சைத்தன்யத்தை பார்க்கலாம். அப்போ அந்த ஜடத்தை பார்க்குறப்பெல்லாம் அவனுக்கு என்ன நினைவு வருது? பிரபஞ்சத்தை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு என்ன நினைவு வரணும்? திருக்கு நினைவு வரணும், வர மாட்டேங்குது. அதுக்கு சாதனை பண்ண சொன்னார். அது சாதனை எப்படியெல்லாம் பண்ணணும்னு 22, 23, 24 சொல்றாரு. தியானம்னால என்ன தெரியுமா? மனதிற்கு வசப்படாத ஒரு பொருளை வசப்படுத்துவதற்காக தியானம் பண்றோம். வர மாட்டேங்கிறான், திரும்ப கூட்டி வருது இல்லையா? ஒரு பொருளை நினைச்சிட்டு இருக்கிறப்ப வேற பொருள் வந்து இடைஞ்சல் பண்ணுதுன்னா அதை விலக்கி விடுறது, விலக்கி விட்டு நினைச்ச பொருளை கொண்டு வருது. இது ஒரு வகையான தியானம். அப்புறம் அழுக்கா இருக்கிற மனதில் எந்த ஒரு தெளிவான சப்ஜெக்ட் நமக்கு தெரியாது. அதனால இவர் என்ன செய்யறாரு? இந்த அழுக்கான தண்ணியில் எங்கேயா குளம் நின்றுச்சுன்னா தெளிந்த நீர் பார்க்கணும், கொஞ்சம் தள்ளி விட்டா பாசம் போயிடும், அப்புறம் தெளிந்த தண்ணி வரும். அது மாதிரி அழுக்க போக்கணும். அழுக்க போக்குறதுக்கு கர்மயோகம் பண்ண சொன்னார். நீ கர்த்தவி இல்லை, நீ கர்த்தாவும் இல்லை,
கௌதமில நினைச்சு வேலை செஞ்சேன்னா மன அழுக்கு போயிடும். இன்னும் ஒரு சாதனை செய்ய சொன்னார். இது ரெண்டும் என்னன்னா எதுக்காக பண்றோம்னா ஆவரணம் என்கின்ற அந்த தடை நீங்கிறதுக்காக பண்றோம் சாதனை. இது குரு மூலமா குரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு செய்ய ஆவரண நிவர்த்தி குரு வாக்கியம்னார். விக்ஷேப நிவர்த்தி அலையும் மனதை நிறுத்த ஜப தியானம் பண்ணுனார். ஜபம் தியானம் பண்றது. ஜபம் பண்றதுன்னா என்னது? விருப்பமான ஒரு பொருள், விருப்பம் இல்லாத பொருள் நம்ம நினைவுக்கு வராது. விருப்பமான பொருள் தான் நம்ம நினைவுக்கு வரும். ஏதாவது ஒரு பொருளை நீங்க இயற்கையாகவே நினைக்கிறீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு விருப்பமா இருக்கும் இல்லையா? எந்த பொருள் நீங்க அடிக்கடி நினைப்பீங்க? சாதாரணமா எதை நீங்க ரொம்ப நினைப்பீங்க? உங்கள் பொருள்கள்ல பார்த்தோம்னா அந்த பொருளை நீங்க நிறைய நினைக்கணும். தியானம் பண்றப்ப தொடர்ந்து நிலைநிறுத்தணும்னு சொல்றார். அது ஒரு வகையான சாதனை. எந்த பொருளை நினைக்கணும் அப்படின்னு தெரியலையா? தெரிஞ்சுக்க போத முயற்சி பண்ணணும். யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு ஒரு பேரு சிரவணம். சிரவணம் பண்ணுங்க. அப்ப நமக்கு தெரியும் எந்த பொருளை நினைக்கணும். உயர்ந்த பொருளை நினைக்கணும். உயர்ந்த பொருள் எதுங்கன்னு தெரியல. அப்போ எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட போகணும். எப்பவுமே நிறைய பெரிய பணக்கார ஒருத்தர் எது வேணாலும் தரேங்கிறார். உங்களுக்கு தேவை எத்தனையோ இருக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை கொஞ்சமாகவும் இருக்கலாம். அவர் நிறைய தாரேங்கிறாரு. நீங்க போய் எதை கேட்பீங்க? உங்களுடைய தேவைகளில் கேட்குறப்போ ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு 2 நாளைக்கு குழம்பு செய்யறதுக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது எப்படி இருக்கும்? அதை நான் தான் நிறைய கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீ போய் இதை கேட்குற அப்படின்னு கேட்டால் தப்பு. அப்போ என்ன சொல்கிறாரு? கேட்குறதெல்லாம் எப்படி இருக்கணுமா? நினைக்கிறதெல்லாம் எப்படி இருக்கணுமா? உயர்ந்ததா. உழுவதெல்லாம் உயர் ஊழல். உயர் ஊழல் பெருசு பெருசா என்னன்னு உன்னால் என்னடா செய்ய முடியும்னா, என்னால் என்ன செய்ய முடியும், இவ்வளோதான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது நீங்களாம் லிமிட் பண்ணாதீங்க. அன்லிமிட்டடாக சொல்லுங்கன்னு விவேகானந்தா தான் மேல்நாட்டில் போய் சொன்னார். உழுவதெல்லாம் உயர் உழல்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்னவா? ஆகாயம் பாத்தியா? வானம். ஆமாம். அதை போய் நீ தொட முடியுமா? முடியாதுன்னு அப்படி சொல்லாத. அந்த ஆகாயத்தையே வானத்தையே நான் பால் மாதிரி சுருட்டிடுவேன் அப்படின்னு. ஏங்க எதோ நடக்கிற காரியம்லாம் இப்படி நீ இல்லைன்னா அப்பதான் நீ படுத்த பாயாவது சுருட்டுவ. நீ படுக்கிற டெய்லி பாய் அதையாவது சுருட்டு போட்டுட்டு அப்படியே போக மாட்டேன். இப்போ நிறைய நினைச்சோம்னா கொஞ்சமாவது செய்வேன்ல அப்படி சொல்ற. தியானம் செய்வதற்கு இந்த ஜபமும் தியானமும் செய்யறப்போ நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா ஏகாக்கிரமாகும். இப்ப கிருஷ்ணனுடைய வேணு கானம் கேட்கறதுக்கு ஆவலாக இருக்குன்னு வைங்க. ஒரு தடவை கேட்டாச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வேற வேற வேலை செய்யறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஞாபகம் வருமல்ல, நீங்க ஆரம்பிச்சீங்க. அது அப்படியே கெட்டி இருக்கும். இது ஒரு வகையான மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம்னு கூட சொல்லலாம். சினிமாவுக்கு போயிட்டு வந்தா நானே பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு வெளியே வந்தா எம்ஜிஆர் பாடின பாட்டு ரோட்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் பாடிட்டு வருது. என்ன பாட்டு? நானாயிட்டா அவ்வளோ நல்ல பாட்டு. அது மறக்க மாட்டேங்குது. நான் நிறுத்தினாலும் காதில் அது கேட்டுட்டே இருக்கும். இப்போ பகவான் மேல பைத்தியம் பிடிச்சு பித்து பிடிச்சு இருக்கக்கூடியவங்க தாய்மார்களும் சரி பக்தர்களும் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி ரீங்காரமாகுது, மனசு ஏகாக்கிரமாகிறது. அது என்ன வேற சின்னன்னு செய்யலாம்னாலும் அது அங்கதான் போகுது. இப்போ பிடித்த படத்தை பார்த்துட்டு வந்து அந்த பாட்டை பாடணும்னு சொன்னோமே அது மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்தாலும் வேற எது சிந்திக்கலாம்னா மீண்டும் மனசு எங்க போகுது? அதைத்தான் பண்ணாங்க அவங்க. அலை பாயுதே, எங்க பாயுது? அலை பாயுதுன்னா எங்கெங்கோ போய் அலை பாயல, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அலை பாயுது. அது என்னது?
உன் ஆனந்த மோகன வேணு கானம் அதில் அலைபாயுது, வேற சிந்தனை சிந்திக்க முடியலையாங்கிறான். புரியுதா? இந்த பாட்டு அலைபாயுது தியானம் வரலன்னு அர்த்தம் இல்லை, தியானம் வருது. தியானத்துல இருந்து விலகுவோம், கொஞ்சம் பால் காய்ச்சி விடுவோம்னா பால் காய்ச்ச முடியாது. அந்த வேணு கானம் தான் இப்படி பால் காய்ச்சி அது பற்றி இப்படியே நிற்கும். பால் பார்த்தோம் வையே, ஓ வைக்கணுமா, சரி என்ன ஆச்சு அப்படின்னா அலை பாய்ந்து அங்கேயே போய் நிற்குது, ஏகாக்கிரம் ஆகுது. இதை தான் சொன்னார். இது எதுக்காக சொல்றோம்னா விக்ஷேப நிவிருத்தி. விக்ஷேபம்னா பல வடிவங்கள் வரும், அதெல்லாம் விட்டு ஏகாக்கிர சித்தம் வர்றதுக்கு ஜப தியானம் பண்ண சொன்னார். 22ல் 23 24 தான் கொஞ்சம் கஷ்டமான பகுதியை சொன்னார். இது 23 24 25க்கும் வரும். அது என்ன, இந்த சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதின்னு ஒரு பாடம் படித்தோம். சமாதி அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சமாதி என்ன? அதான் கடைசியில் கொண்டு போய் என்னமோ பண்றாங்களா, அதுவா? அதான் உயிரோட இருக்கிறப்போ நாம சமாதி நிலையில இருக்க முடியும். அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. பேரன் ஒருத்தன் ரொம்ப எனக்கு பிடிக்கும்னு ஒரு பாட்டி எப்போ பார்த்தாலும் பேரனை கொஞ்சிட்டே இருக்கான்னு வைங்க, கனவுல கூட பேரனாவே வரான்னா அதான் சமாதி. இயல்பு எதை நினைக்கிறோமோ அந்த நினைவினுடைய செயல் இவனுக்கு தாக்கும். இதுக்கு நான் ஒரு கதையும் சொன்னேன். என்ன கதை? ஃபுட்பால் மேட்ச் ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போறப்போ பிரத்யாகாரம்னு சொல்லுவாங்க. பிரத்யாகாரம்னா 2 குரூப் இருக்கும், நீங்க சூஸ் பண்ணல எந்த குரூப் நல்லா ஆடும்னு யாருக்கும் தெரியாது. விளையாடுறாங்க ரெட் ஹவுஸ் ப்ளூ ஹவுஸ், அது 11 பேர் இல்லை 11 பேர். ஃபுட்பால் நடக்குது, மேட்ச்சு நடந்துட்டு இருக்கிறப்போ ரெட் ஹவுஸ் நல்லா விளையாடுதுன்னா நம்ம மைண்டு எங்கே போகும்? ப்ளூ அப்படியே விட்டுருவோம், உதாசீனப்படுத்திடுவோம், ரெட்டுக்கே பார்க்கும். ரெட்டுக்காரன் எங்கெங்கே பால் கொண்டு போகிறான்னு 11 பேரையுமே பார்ப்பானா? பார்ப்பான், ஆனால் அதையும் சூஸ் பண்ணிடுவான். யாரை? எவன் ஒருத்தன் நல்ல பால் லாகவமாக கொண்டு வரான்னா அவனை சூஸ் பண்ணிட்டு அவனை மட்டும் பார்ப்பான். அப்போ 10 பேர் அவன் மைண்ட் வந்து காணாம போயிட்டாங்க. இப்போ ஒருத்தன் நல்லா விளையாடுறான். என்ன விளையாடுறான்? ஃபுட்பால். அதனால அவன் நல்லா இருக்கான் அழகா இருக்கான்னு பார்க்கல, அவன் விளையாடுற அந்த விளையாட்டினுடைய ரசனை. அதனால ஃபுட்டும் பாலும் தான் பார்க்குறான். அப்போ காலும் பந்தும் எப்படியெல்லாம் அடிக்கிறான் அப்படின்னு பார்க்குறான், பார்த்துட்டே போகிறான். அவ்வளோ ஒன்றி போயாச்சு. பிரத்யாகாரம் பண்ணி அதுல இருந்து சூஸ் பண்ணிட்டு தாரணை பண்ணுறான், அதே கவனிச்சான். இப்போ அந்த பாலும் காலும் மட்டும் போகிறப்ப தியானம் ஆயிடுச்சு, அது மட்டுமே நிற்கிது. மற்றெல்லாம் கவனம் பக்கத்துல எல்லாம் உட்காந்துருக்கான்னு தெரியல. ப்ளூ ஹவுஸ்காரன் போயிட்டான், ரெட் ஹவுஸ் மட்டும் நிற்கிறான். அதில் 11 பேர் இல்லை 10 பேர் போயிட்டாங்க. அந்த ஒரு ஆளுலையும் உடம்பெல்லாம் போயிடுச்சு, காலும் பந்து மட்டும் இருக்கு. இதான் தியானத்தோட ஏகாக்கிரம். இப்போ சமாதி எப்போ வரும்? அவன் ஓங்கி உரைச்சி கோல்னு கத்துனான், இவன் பக்கத்தில் இருக்கிற உரைச்சிட்டான். அவன் என்ன சார் உரைக்கிறீங்க? சாரி அப்படிங்கிறான். அவன் தானே பந்தை உரைச்சான் கோல்னு, நீ எதுக்கு இவனை உரைச்ச? அந்த பையன் யாரு தெரியுமா? பந்து உரைச்சவன் இவன் தான். அவனை தானே பார்த்துட்டே இருக்கான். அவனை பார்த்து பார்த்து அவன் தான் நான் அப்படின்ட்டு கொண்டு போய் அந்த கால் தான் என் காலுன்னு நினைச்சு அங்கே ஓங்கி நினைக்கிறப்ப இங்க ஓங்கி அடிச்சுட்டான். இது சில நேரம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் இல்லையா? சினிமாதான் கட்டு நழுவ விட்டாச்சு, இவன் இங்க ஒரு கட்சி தூக்கி போட்டா எடுப்பானா? அப்படி தோணும், போட்டுடலாம்னு. முடியாது. அங்க குத்தி இங்க குத்தி நாமளும் செய்வோம். இங்க இன்னும் பாருங்க, சில நேரம் எதிரில என்ன நடக்குதோ அந்த ஆக்ஷன் நம்மகிட்டையும் வரும். சாப்பிட்டுட்டு டிவி பார்ப்பான், டிவியில வேக வேகமா சண்டை நடக்குது, வேக வேகமா சாப்பிடுவோம். அவன் வேக வேகமா சண்டை போட்டோம், நீங்க வேக வேகமா சாப்பிடு. அது என்னமோ அங்க வேகமா பண்ணணும், நானும் வேகமா சாப்பிடு. இதெல்லாம் என்னது? ஒரு உதாரணத்தை ஏன் காட்டுன்னா, சமாதி என்பது எந்த பொருள் மேல நீங்க நிதித்தியாசனம் பண்ணி தியானம் செய்து
அது பல நொடிகள் நிற்குதோ அப்போ நமக்கு என்ன ஆகுது? சமாதி ஆகுது. இந்த சமாதியை திரிக் திருஷ்ய விவேகம் 6 பங்கா பிரிச்சு, 6 பங்கா பிரிச்சு. எப்படி பிரிச்சது? குட். அகம் உள்ளேயும் ஒரு நிகழ்வு நடக்கும், அதுவே புறம் நடக்கும். சவிகல்ப சமாதியிலேயே 2 விதம் இருக்குது. நாமம் ரூபம்னு பிரபஞ்சம் இருக்குல்ல, அப்ப நாமத்துக்கும் ஒரு சவிகல்பம் வரும், ரூபத்துக்கும் ஒரு சவிகல்பம் வரும். அப்போ நம்ம அதை பற்றி சொல்றப்போ அகத்துல 2 திரிசம் அன்வித்த சவிகல்பம்னால். திரிசம்னா பொருளை மையமாக கொண்டு சவிகல்ப சமாதி வருது, இது அகத்துல. அதே அகத்துல சப்த அனுவித்த சவிகல்பம், சொல்லை வைத்து கொண்டு வரக்கூடிய சமாதி. அப்புறம் இது 2ம் இல்லாம வரக்கூடிய சமாதி நிர்விகல்பம், விகல்பமே இல்லை. புறம் இப்போ வெளியில திரிசம் அனுவித்த சவிகல்பம், அப்புறம் சப்தம் அனுவித்த சவிகல்பம், 2ம் இல்லாத நிர்விகல்பம். இது என்னன்னு தெரியணும். பொருள், ஒரு பொருள் எடுத்து அதுக்கு நாமமும் இருக்கும், ரூபமும் இருக்கும். பொருளை பார்க்கின்ற பொழுது அந்த பொருளையே சிந்தனை பண்றப்போ உள்ள அது அகம்னு சொல்றார். இது நிதித்தியாசனத்துக்கு சொல்ல வர்றாரு. பயிற்சி செய்யறப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா செய்யறப்போ இந்த சமாதி நமக்கு வரும். பொருளை மையமாக வைத்து கொண்டும் சப்தத்தை மையமாக வைத்து கொண்டும் வரக்கூடியது அப்படின்னு சொன்னார். எந்த பொருளை வேணாலும் தியான பொருளா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா, அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். கடைசி வந்த பொருள் காரியம். ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு இது எப்படி ஆட்சின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அது எங்க கொண்டு போய் முடிக்கும்? காரணத்துல கொண்டு போய் முடிக்கும் இல்லையா? அது மாதிரி திரிசத்துல நீங்க எத்தனை நாளும் நீங்க பொருளை ஆராய்ச்சி பண்ணுங்க, எங்க கொண்டு போய் முடிக்கணும்? திரிக்கினுடைய பிரதிபிம்பத்தில் கொண்டு போய் முடிக்கணும். அதுதான் நம்ம எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ நமக்கு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் எதுவா இருக்கும்? திரிக்கா இருக்கும். திரிசத்துல எந்த திரிசத்தை பார்த்தாலும் இது எதனால் ஆச்சு, எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டே போனீங்கன்னா அங்கே கொண்டு போய் அது முடிக்கும். அதைத்தான் இங்கே சொன்னார். சுருக்கமாக சொன்னோம்னா, திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கும் வரை அது சவிகல்பம் நடந்துகிட்டே இருக்கும். விகல்பத்தோடு கூடியது. கனவுல கூட பாருங்க, நம்ம ஒன்றுமே பேசல, ஒன்றும் செய்யலை, ஆனால் நிறைய விஷயங்கள் வருது, அது விகல்பம். விகல்பம்னா இருக்கிறது, அத எண்ணங்கள் இருக்கிறது. எண்ணம் இல்லாம பண்ணிட்டோம்னா நிர்விகல்பம்னு சொல்லணும். எண்ணங்களும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும். நான், நீங்க யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்மான்னு சொல்லலாம். நான் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டா திரிசத்தை விட்டுட்டான்னு அர்த்தம். முடிஞ்சிட்டா? நான் ஆன்மான்னு சொல்லிக்கொண்டு இருந்தோம்னா நிர்விகல்ப சமாதி வந்தாச்சா? ஒரு வகையில வந்த மாதிரி தெரியுது, ஆனா வரல. ஏன் தெரியுமா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் ஆன்மா, நான் ஆன்மா என்ற ஒரு விருத்தி இருக்குல்ல, ஒரு விகல்பம் இருக்குல்ல. அப்ப நீங்க இன்னும் எங்க இருக்கீங்க? ஒவ்வொரு திருஷ்யமா நீங்க உதாசீனப்படுத்தி எங்க கொண்டு வந்துட்டீங்க? நான்ங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டு வந்து நான் ஒரு விரிச்சு இருக்கு, அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அதையும் விட்டாதான் நிர்விகல்பம் ஆகும். அது எப்போ எப்படி விடுறது? இந்த 6 வித சமாதியை பற்றி பேசணுமே, இது இடைவிழாது நம்ம பழகணும்னு சொல்றார். இது பழகிறதுக்கு தடையா இருக்குது எதுன்னா, நாம அபிமானிக்கிறோம்ல, உடம்பு தான் நான், இந்த அபிமானத்தை விட சொல்றார். அபிமானம் அகலும் போது பரபிரம்மே நான் என்று தெளிவாக அறியப்பட்ட பிறகு மனம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் தானாகவே பிரம்மத்தில் நிலைத்த சமாதியை அடைகிறது.
அபிமானம் மட்டும் விட்டுட்டோம்னு வைங்க, மனம் எங்கே வேணாலும் போட்டோம், நம்ம எங்கே கொண்டு போய் சேர்த்து சேர்த்து வச்சோம், பிரம்மத்திட்ட ஐக்கியம் பண்ணோம். அப்போ மனம் எங்கு சென்றாலும் நம்ம இந்த பிரம்மத்துக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு நம்ம பழகணும், சிந்தனைக்கு சாதனை பண்ணுறதுக்கு இதை பழகணும்னு சொல்கிறார். இப்போ 31 to 36 வரைக்கும் என்ன சொல்ல வராரு, பிரம்ம நிலையில் ஐக்கியமாகி தன்னை அறிந்து கொண்டவனின் பலனை பற்றி பேசுறது. சாமி இதெல்லாம் சொல்றீங்க சரி, இது எல்லாம் பழகிட்டு இந்த சமாதி நிலையெல்லாம் வந்து, அதாவது திவிசமும் திவுக்கும் வேறு அல்ல, ஒன்று தான். இன்னும் விஷயம் தெரிஞ்சுக்கணும், திவிசம் ஒரு வகையில் அனித்தியம்தான், ஆனால் அதுலேயும் நித்தியமானதுடைய இயல்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணுமா. திவிக்க பற்றியும் தெரிஞ்சு கொள்ளணும், அது அவிநாசி, அது நித்தியம், அதுதான் ஏக்கம், இரண்டற்றது, திரிகுண அதீதம், 3 குணங்களும் இல்லாதது தான் இருக்கு. இப்படி பாகுபடுத்தி ரெண்டையும் தெரிஞ்சு கொண்ட பிறகு அவன் தன்னை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டவனுக்கு என்ன ஆகும்? அப்போ 31 கட்டோ உபனிஷத்தில் சொல்லப்பட்டதை, முண்டக உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகம் அப்படியே திருப்தி விஷய விவேகத்தில் சொல்றார். பிஜ்யத்தே ஹிருதய கிரந்தி, பிஜ்யத்தே ஹிருதய கிரந்தி, சித்தியத்தே சர்வ சம்சயாக, க்ஷீயந்தே ச அஸ்ய சர்வ கர்மாணி. இந்த 3 லாபம் நமக்கு. பிஜ்யத்தே ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் கிரந்தின்னா என்னது? முடிச்சு முடிச்சு முடிச்சு. நம்ம கிட்ட நிறைய முடிச்சுகள் இருக்கு, ஆசைகள் என்கின்ற முடிச்சு, அதை அவிழ்க்க முடியாம தவிக்கிறோம். ஹிருதய கிரந்தின்னா ஆசைகள் நிறைய வச்சு கொண்டிருக்கிற ஒரு முடிச்சு, அது எல்லாம் என்ன ஆகுனா பீஜ்யத்தை அவிழ்க்கப்பட்டு விடும். எப்போ இந்த பிரபஞ்சத்தையும் திருக்கையும் பற்றிய அறிவு ரெண்டையும் கரெக்டா புரிஞ்சு கொண்டோம்னா, இது இது ஐக்கியமா இருக்கு, ஆனா இதனுடைய குணம் அதுல இல்லை, அதனுடைய குணம் தான் இதுல இருக்கு. அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில் சொன்னார், இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் பிரகிருதி முழுவதும் என்னுள் இருக்கிறது, ஆனா நான் அதுல இல்லை. நான் என்கிட்ட அது இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? இதனுடைய தன்மை தான் அதுல இருக்கு, ஆனா என்ன பிரபஞ்சம் நினைச்சிடாத, நான் அதுவே இல்லை, நான் தனியா துண்டா இருக்கேன் அப்படிங்கிற. வித்யத்தை ஹிருதய கிரந்தி, சித்தியத்தை அஸ்ய சம்சயாக சர்வ சம்சயாக. சம்சயம் அப்படின்னா சந்தேகங்கள். அது என்ன ஆகும்? சந்தேகம் ஒழிந்து போயிடுமோ, அறிவு அந்த மாதிரி ஒரு அறிவு அவனுக்கு வந்துடுது. என்ன எதுல சந்தேகம் வருது? இப்ப நமக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே பாருங்க, சந்தேகங்கள்னு எப்போ சொல்றோம்னா, ஒரு பொருளை தான் இது ஏன் நடக்குது காரணம் கேட்குறான், இது எப்படி வந்துச்சு, எப்போ வந்துச்சு. உலகத்துல திருக்க ஆராய்ச்சி பண்றதா இருந்தா நீங்க 3 விதமான கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ்னா, ஏன் அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடாது, எப்பொழுது என்ற கேள்வி கேட்கக்கூடாது, எவ்வாறு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. எப்படின்னு கேட்குறோம்ல, அது இல்லைன்னா எப்படின்னு கேட்டால் காரண காரியத்தை கேட்குறீங்க, என்ன காரணத்தினால இது வருது அப்படின்னு கேட்குறீங்க. எப்போன்னு கேட்டீங்கன்னா நீங்க காலத்தை கேட்குறீங்க, இந்த காலத்துல இருந்தா அந்த காலத்துல இருந்தான்னு. எங்கேன்னு கேட்கக்கூடாது. எங்கேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? பிளேஸை கேட்குறீங்க. ஸோ ஏன்ங்கிறது காரண காரியம், எங்கேங்கிறது இடம், எப்பொழுதுங்கிறது காலம். இப்ப இதை தொகுத்து இந்த கேள்விக்கு உரிய பொருள் என்ன தெரியுமா? காலம், இன்னொன்னு தேசம், காரண காரியம், வர்த்தமானம் பாங்க.
வர்த்தமானம்னா காரண காரியம். கால தேச வர்த்தமானம் யாருக்கு இல்லை? திருக்கு இல்லை. அதனால இது ஏன் நமக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்டா நீங்க எங்க இருந்து கேக்குறீங்க? எப்போன்னு கேட்டீங்கன்னா காலத்துல இருந்து கேக்குறீங்க. காலத்துக்கு அப்பாற்பட்ட காலாதீதன், காலத்துக்கு அதீதமா உயவன் அவன். காலத்துக்கு அதீதமா உயவனை போய் எப்போ அப்படின்னு கேட்கக்கூடாது. அது கேள்வியே தப்பு, அந்த கேள்வி. இன்னொன்று, அதை நம்ம அடிக்கடி சிவபுராணத்துல இருந்து சொல்லுவோம். லிமிட்டை அன்லிமிட்டட்ல வைக்கலாம். அன்லிமிட்டை லிமிட்ல வைக்க முடியுமா? முடியாது. அப்போ அது தோற்றம் தான். அன்லிமிட்டடை லிமிட்டா தெரியுது அப்படின்னா அது தோற்றம் மாத்திரம், உண்மையில அப்படி இல்லை. ஒரு பானையில் ஒரு வட்டல், பெரிய ஒரு வட்டலில் தண்ணி நிறைய பிடிச்சிருங்க. தண்ணி இப்போ பார்க்குறீங்க, வட்டல் அகலத்துக்கு தண்ணியும் இருக்கும். இந்த தண்ணியை நீங்கள் பங்கு போடணும், பிரிக்கணும். 8 பங்கு 4 பங்குன்னு பிரிக்கணும். அதுக்குள்ள எப்படி பிரிக்கும்? எப்படி பிரிக்கலாம்? ஒரு வட்டலுக்குள்ள தண்ணி நிறைய ஃபுல்லாக ஊற்றிட்டோம். இப்போ தண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நீங்கள் பிரிக்கணும். ஒரு 4 பங்கா பிரிக்கணும், 3 பங்கா பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? எதை வச்சு கட்டுறது பார்ட்டிஷன்? திரும்ப எந்த பார்ட்டிஷனையும் எடுக்கக்கூடாது. தண்ணி முழுமையாக தான் இருக்கணும். ஆனா நீங்க அதுலயே பார்ட்டிஷனை காட்டணும். குச்சி ஏதோ ஒரு குச்சி கூட வைங்களேன். என்னதுக்கு குச்சி நடக்கும்ல? இந்த அங்க ஒரு குச்சி போடுங்க, இப்படி ஒரு குச்சி போடுங்க, நடுவில் குச்சி போடுங்க. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இப்போ கிழக்கில் ஒன்று தெற்குல ஒன்றுன்னு சொல்ல வந்துடுவோம். இப்போ கிழக்கு மேற்கு தெற்கு இல்லை, தண்ணி மொத்தமாக இருக்கு. ஒரு குச்சி போட்டோம்னா அந்த பக்கம் இந்த பக்கம், இன்னும் 2 குச்சி போட்டீங்கன்னா அப்படி பிரிஞ்சிச்சு. இப்போ இது பிரிக்கப்பட்டதா பிரிக்கப்பட்டது இல்லையா? இது பிரிஞ்சிச்சா பிரியது இல்லையா? இதுதான். ஆனா நாம பிரிகிற மாதிரி இருக்கிறத பிரிஞ்சிச்சுன்றோம். அதுதான் நம்ம கஷ்டம். இந்த மாதிரியே விட்டுடுறோம், உண்மைன்னு சொல்லிடுறோம். அதைத்தான் இங்க சொல்ல வந்தாரு. அவச்சேதம் கல்பிதம் மட்டுமே. அவச்சேதம்னா பிரிகிறது என்பது கற்பனை மட்டும்தான், உண்மையில் கூறாவது இல்லை, பிளவுபடாதது. ஆமா. அப்போ இங்க என்ன சொல்றாரு? சம்சயம், கேள்விகள் முழுவதும் அழிஞ்சிருது, பதில் கிடைச்சிது அவனுக்கு. இன்னொன்னு, பிறந்து பிறந்து சாகுறான்ல, அதுக்கு காரணமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா வினைகள். 3 வகையான வினைகள்: பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமியம். ஆகாமியம் இன்னும் வரப்போறது, நம்ம போய் டெபாசிட் பண்றோம். பிராரப்தம் வந்துடுச்சு, அனுபவிச்சுட்டு இருக்கோம். சஞ்சிதம்ங்கிறது நம்முடைய மொத்த ஃபிக்ஸட் டிபாசிட். எப்போ எப்போ செய்யறோமோ அதெல்லாம் அங்கே மொத்தமாக இருக்கும். எப்பப்போ வேணுமோ அங்கேருந்து எடுத்துட்டு வரலாம். அது வேணும் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டால் போதும், சஞ்சீதத்துலேருந்து ஒரு பெர்த் எடுத்துடுவான். எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னா, அதை கொண்டு வர்றதை பொறுத்து அவனுக்கு ஆயுள். நிறைய கொண்டு வந்தால் 150 வருஷம் வாழ்வான். சும்மா கொஞ்சம் வர்றப்பாக்கிட்ட கொஞ்சம் அழுதிட்டு வந்தோம்னா 30-40 வருஷம் கூட வாழலாம். கொண்டு வந்ததை தீர மட்டும் வாழ்றான், அது தீரும். அது ஓடிட்டே இருக்க காலம், நிறுத்த முடியாது. நாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். நம்முடைய வேலை தடைப்பட்டுச்சா? இந்த கால சக்கரம் நம்ம ஆயுள் இருக்குல்ல, அது அவங்கிட்ட ஒரு 80 வருஷம் வாழ போறேன், ஏய் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடு, வளராத. அப்ப எனக்கு 2 நாள் கூடுமில்லாங்க. ரெஸ்ட் எடுன்னா எடுக்குமா? எடுக்காது. நிறுத்தவே முடியாது, ஓடிட்டே இருக்கும். அதுக்கு பாஸ் கிடையாது. அந்த டேப் கார்டில் பாஸ் அமைச்சா அது அப்படியே நின்றுக்கும். எடுத்து விட்டா திரும்பி அங்கேருந்து பாடும்ல, அது மாதிரிலாம் கிடையாது. ஆனால் டாக்டர் ஒத்துக்க மாட்டார். இருக்கும்பார். இருக்குல்ல சார், ஒத்துக்கலாம்ல. எங்க எப்போ? இந்த கோமாவில் போடுறவர் சொல்றாங்கல்ல,
அது நின்றுடுற வேலை செய்யாம அவனுடைய காலம் போயிட்டே இருக்கும். ஆனால் வேலைகள் எதுவுமே நடக்காது, அப்படியே நின்றுக்கும். அதனால இங்க என்ன செய்யறோம், வினைகள் முழுவதும் இதை தெரிந்து கொண்டால் அழிந்து விடும்ன்றார். க்ஷீயந்தேச்ச, க்ஷீயந்தேன்னா அழிந்து விடுகிறது. அஸ்ய சர்வ கர்மாணி, கர்மாணி என்ற பெயர் கொடுத்தார். கர்மாணின்னா என்னது? புளுரல். கர்மாணின்னா புளுரல். கர்மவ் ரெண்டு, கர்மம் ஒன்று. அப்போ சான்ஸ்கிரிட்ல பாருங்க, கர்மானின்னு சொன்ன உடனே 3 வகையான கர்மங்கள் தான் இருக்குது. அது கர்மம் 3 தான் சொல்றார். க்ஷீயந்தேச்ச அஸ்ய சர்வ கர்மாணி. எப்படானா தஸ்மின் திருஷ்டே பராவரே. பரம் அபரம். பரம்னா திருக்கு, அபரம்னா திருஷம். இந்த 2 ரகசியத்தை ஒருவன் அறிந்து கொண்டால் அவனுக்கு சந்தேகமே வராது, அவனுடைய கர்மங்கள்லாம் ஒழிந்துடும், ஆசைகளும் அவனுக்கு இல்லை, கொஞ்சம் போகும். இப்போ யாராவது நான் ஆண்டவனை பார்த்துட்டேன்னு சொன்னா அவனுக்கு என்னென்ன ஆகும்? இதெல்லாம் ஆகும். ஆண்டவனை பார்த்துட்டேன் ஆனால் ஒரு சந்தேகம் சாமி அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் பார்க்கவே இல்லை அர்த்தம். ஆண்டவனை பார்த்துட்டேன் சாமி, அடுத்த நான் பிறக்கிறப்ப இப்படி பிறக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா 3ம் போச்சு. இது அடுத்த பிறவில வந்து பாருங்க என்ன பண்ண அப்படின்னு சொன்னான்னா போச்சு. அதனால இங்க சொன்னாரு, அருமையான ஸ்லோகம் இது 31. தஸ்மின் திருஷ்ய பராவரே. அதை பார்த்தவனுக்கு இந்த 3ம் போயிடும். அடுத்து சொன்னார் ஒரு 3 ஸ்லோகத்துல 36வது ஸ்லோகம் வரைக்கும். இப்பதான் நம்மைய பத்தி பேசுறார். நமக்கு எத்தனை வகையான ஜீவன் இருக்கு, இதான் சுருக்கம் சொல்றேன். என்னென்ன ஜீவன் இருக்கு? நம்ம எத்தனை ஜீவன் சொல்லுங்க என்னென்னு. பாரமார்த்திக ஜீவன், சிதாபாச ஜீவன், பிராதிபாசிக ஜீவன். இப்படி 3 ஜீவன்கள் இருக்கு நம்ம கிட்ட, இல்லையா? அதுல எந்த ஜீவன் போக்தா கர்த்தா? யார் அவன்? எந்த ஜீவன்? சொல்லுங்க தைரியமா, பாடம்லாம் நல்லா புரிஞ்சிருக்குது. சிதாபாசிகன், சிதாபாச ஜீவன் தான் கர்த்தாவா இருக்கான், அவன் தான் செய்யறான். அவனுக்கு பேரு தான் மனோவர். ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கோம்ல, அந்த பேரு நம்ம பேரு, நாம ரூபம் கொண்டது. அவன் தான் அனுபவிக்கிறவன், அவன் தான் சங்கல்பிப்பவன் கூட. அதனாலதான் அவன் சிதாபாசன். சித் ஆபாசன். சித்துன்னா அந்த ரூம் இருக்கு பாருங்க, அந்த ரூம்ல குடி புகுந்துட்டு ஒரு பேர் வச்சுட்டு இது ஏன் ரூமுன்றான். ரூமை மறந்துட்டு ரூமா இருக்கான். இவன் எடுத்துட்டு இதான் வன்முறையில ஆக்கிரமிச்சுட்டு எந்திரிச்சு போக மாட்டேன்னு சொல்றான் பாருங்க. அவன் திடுறான். இன்னொருத்தனை கால் பண்ணிட்டு இது ஏவிடியா போயா தரமாட்டேன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணணும்? கேஸ் போடணும். என் வீட்டை இவன் எடுத்துட்டு இப்படி பண்றான்னு. அவன் போட மாட்டான். ஏன்னா அவனுக்கே விஷயம் புரியாது. ஒருவேளை அவன் வீட இருக்குமோ அவன் நினைச்சிட்டு இருப்பான். இப்போ ஜீவன் இந்த சிதாபாசன் இல்லைன்னா அங்க இருக்கிற ரூம் என்ன ஜீவன்? பாரமார்த்திக ஜீவன். அவனை பாரமார்த்திக ஜீவன் சொல்றதை விட ஆன்மான்னு சொல்லணும். அதுதான் ஆன்மா. அவனுக்கு என்னென்ன இயல்போ அது அத்தனையும் பிரம்மனுக்கு உண்டு. ஏன்னா ஆள் தான் துண்டுபட்ட மாதிரி தெரியுது. துண்டுபட்ட மாதிரி தெரிஞ்ச ஒரு ஆன்மா ஆயிட்டான். அப்படி அந்த ஹாலில் எத்தனை ரூம் பண்ணலாம்? கணக்கற்றது. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவங்களும் அந்த பிரம்மனுடைய கூறுகள். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில பேசலாம். நான் பேசலாம். அந்த நான்ங்கிறது ஆன்மாவை குறிக்கக்கூடிய நான். இவன் சிதாபாசனை போய் நான் சொல்லி கொண்டிருக்கான். அதை தான் இங்க சுட்டி காட்டப்படுது. ஆக இந்த ஆன்மா என்னைக்கு தான் பகவான், அதாவது அந்த பிரம்மனுடைய ஒரு கூறு அப்படின்னா தெரிஞ்சு கொண்ட உடனேயே இப்படி ஆயிடும். அதனால தான் இங்க சொன்னார் ஐக்கியமாகிறது பத்தி. இந்த பராவரை புரிஞ்சு கொண்டவனையே அவன் நான் ஆன்மான்னு புரிஞ்சுக்குவான்.
நான் கட்டுப்பட்டு உள்ளேன், ஆனால் உண்மையிலேயே நான் கட்டுப்படாதவன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சு. அப்படி இத்தனை பேர் இருக்கிறாங்க. இது எப்பங்க கண்டுபிடிப்பான்? எத்தனை நாள் கண்டுபிடிக்காம இருந்திருக்கான் அப்படின்னா, அதுக்கு தான் சொல்றார் பஜகோவிந்தத்தில் என்னன்னு, புனரப்பி. யாருக்கு அந்த புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம்? இடம் கொடுக்கப்பட்டுச்சு ஒரு ஆன்மா, அது உக்காந்துட்டு அந்த சிதாபாச ஜீவன் வந்தான் போறான் வாரான் போறான். ஒவ்வொரு தடவையும் வர்றப்போ ஒவ்வொரு பேரோட வரான். அவன் தங்குற இடம் எது? அந்த ஆன்மா, அந்த ரூமு. அவன் பெர்மனண்டா இருக்கான். யாரு? அந்த ரூமு. இவன் போக்கும் வரவும் இருக்கான். டிரான்சிட்டரி கொண்டு வரான்ல ஒரு வினை. அந்த வினை எப்படிப்பட்டதா இருக்கும்? கபரம் உள்ளவனாகவும் இருப்பான், தயார குணம் உள்ளவனாகவும் இருப்பான், நல்லா சேரிட்டபிள் மைண்ட் உள்ளவனாகவும் இருப்பான், கொடூரமானவனாகவும் இருப்பான். அதனால இந்த கொண்டு ஒரு பேர் தாங்கி நிற்கிற சிதாபாச ஜீவன் அந்த பேருக்கு உரியவன் யாருன்னு கேட்டா, அவன் கொண்டு வந்த வினை இருக்கு பாரு, அதனுடைய தொகுப்பு. அதனாலதான் இங்க என்ன கேரக்டர். அப்ப என்ன சொல்றோம்? இந்த டிரான்சிட்டரியா வரக்கூடியவன் பெர்சனாலிட்டி. அது பெர்சனாலிட்டின்னா இதுதான். ஒரே மாதிரி எல்லாரும் இருக்காங்களா? பெர்சனாலிட்டியா? இல்லையே. ஒரே பெர்சனாலிட்டி இன்னொருத்தனுக்கு இருக்காது, ஆனா லைக் பண்ணலாம். நம்ம மாணவர்கள்ட்ட கேட்போம், எத்தனையோ பேர் மகாத்மா காந்தி இருக்காரு, நேரு சொல்றாங்க, வள்ளலார் சொல்றாரு, விவேகானந்தர் சொல்றாங்க, குருநானக்கர் சொல்றாங்க, சங்கராச்சாரியார் சொல்றாங்க, பெரிய பெரிய மகான்கள், தேச பக்தர்கள், தியாகம் செய்தவங்க, இப்படி நிறைய பேர். பெண்களை கேட்டோம்னா அன்னை சரசா மாதிரி ஆகணும்னாலும் சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பையனை கூப்பிட்டு ஸ்கூல்ல, நீ என்ன மாதிரி யார் மாதிரி ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? உங்களை கேட்கணும்னு வைங்க, எதுக்கு மாணவர்கள்ட்ட போகணும்? மாணவர்கள் தான் நம்ம எல்லாம். நீங்க எந்த யாருடைய மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நானா கேரக்டர் வைஸே வரக்கூடாது. நீங்க யாரையாவது சூஸ் பண்ணி லேண்ட்மார்க் மாதிரி அவன் போல நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வைங்க, நான் ஒரு விவேகானந்தர் மாதிரி ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகும் தெரியுமா? விவேகானந்தருடைய பர்சனாலிட்டிய இவன் வாழணும்னு நினைக்கிறான்னு அர்த்தமாயிடும். உண்மையில இவன் எப்படி வாழணும்? அதுதான் தஸ்மின். புரியுதா? அந்த அந்த விஷயத்துல அவன் இருக்கணும். தஸ்மின் புத்தியில இருக்கணும், தஸ்மின் தத் புத்தியா இருக்கணும். இன்னொன்னு ஆவிர்வவிக்க கூடாது, ஆவிர்வாவம் கூட ஆவேசம் வரக்கூடாது, அதில் சேர்க்கக்கூடாது. அத்தியாரோபம்ங்கிறது அதைத்தான் இங்க சொன்னார். இப்போ ஆரோபித்ததால் உண்டான ஜீவத்துவம் அறியாமை அவிச்சின்ன ஜீவனாகிறது. ஆரோபம்னா இதுதான். ஆன்மாவில் இன்னொருத்தன் அத ஒரு பூஜா ரூம் மாதிரி சொன்ன மாதிரி ஒரு பேர் தாங்கிய பர்சனாலிட்டி வந்தவன்னு அறியாமைதான் வரக்கூடியது. இது அப்படி வந்தனால அது அவிச்சின்னம், பிளவுபட்டுச்சு அப்படின்னு சொல்றான். இப்படி பிளவுபட்டதை மாற்றி குரு என்ன செய்யறாரு? சொல்லி காட்டுறார். நீ யார் தெரியுமா? நீ ஏன் இப்படி மாற்றி பேசிட்டு இருக்கிற? ஆதார் அட்டை காட்டுனா வேற அட்டை காட்டுவாங்க இல்லை, அந்த ஆதார் அட்டையே பொய். ஏன்னா ஆதார் அட்டையில எதை காட்டுறோம்? பிரிக்கப்பட்டு அறியாமையில் இருக்கப்பட்ட ஒரு ஆதாரத்தை தான் காட்டிட்டு இருக்கோம். அதுதான் தெரியும். இங்க அந்த ஆதாரம் கிடைக்காது, அதுக்கு அட்டையே கிடையாது. அதனால இங்க குருவானவர் என்ன செய்வாரு? இருந்து பணிவிடை செய்து ரொம்ப நாளா சொல்லி கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து மனப்பக்குவம் ஏற்பட்டவொடனே அழுக்குகள் கொஞ்சம் போக ஆரம்பித்தவொடனே, சாமி அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்தா, இப்போ கொஞ்சம் புரியுதா என்னன்னு? நீ யாரு தெரியுதா? அதுதான் நீ அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுவார். தத் துவம் அசி அப்படின்னு. அவன் எதை இப்போ பாவனை பண்ணணும்? அதுவானு அப்படின்னு எதை சொல்லணும்? அந்த ஆன்மா இருக்குல்ல, நீ ஆன்மாவா இருக்கிற ஜீவனா இல்லை, சிதாபாசனும் இல்லை, ராஜபாசிகனும் இல்லை, பாரமார்த்திக ஜீவனும் இல்லை. நீ அதுங்கிறது அந்த ஹால், நீங்கிறது ஆன்மா, ரூம்,
ரூமை பார்த்து சொல்றாரு, நீ அதுவா இருக்கிற என்ன இவன் ரூமை உடைச்சிடுவான். இப்ப என்ன ஆயிட்டான்? ஐக்கியம் ஆயிட்டான். உண்மையில ஐக்கியம் ஆகல. அப்படி அப்பவும் அப்படிதான் இருந்திருக்கான். அவன் கண்டுபிடிச்ச பிறகு சொல்லுவான், நான் படு முட்டாள், நான் அப்படிதான் இருந்திருக்கேன், இல்லைன்னு நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லுவோம். கனவு பயங்கரமா கண்டுட்டு எந்திரிச்ச அப்பா அப்படின்றான்ல, அப்போ கனவு கண்டுட்டு இருக்கிறப்ப அது கனவுன்னு தெரிஞ்சுட்டா இவ்வளவு பயம் இருக்கா? முதலே தெரிஞ்சுட்டா நான் பயந்துருக்கவே மாட்டேன், கடிச்சா கடிடா அப்படின்னு சொல்லியிருப்பேனே. புலி வருது, நாய் வருது, கடிக்க வருது, எதுல? கனவுல. இது கனவு தான், கடிச்சாலும் எனக்கு ஒன்றும் பண்ணாது, நான் சிதாபாசனா இருக்கிறவன், இது பிராதிபாசிகன், அதனால அது கடிச்சா கடி கட்டும் அப்படின்னு அவன் என்ன கடி வாங்கிடுவான். ஆனால் முடியுதா? பயம் போடுறது இல்லை. குருவே கனவுல இது உனக்கு ஒன்றும் பண்ணாது, கடி வாங்கிக்கணும்னு சொன்னா ஒத்துக்குவோமா? அவரே தள்ளி விட்டுட்டு ஓட்டுது. அது ஏன் சொல்றோம்னா, பல முறை இப்படி வந்து போன அந்த வினையுடைய தொகுப்பு எக்கச்சக்கமா இருந்த அழுத்தம், அதோடைய பயிற்சி நிறைய இருக்கு. அதை போக வைக்கிறதுக்கு இவர் ஒரு வழி சொல்றாரு, ஆப்போசிட். டீஹிப்னாடைஸ் யுவர் செல்ஃப். டீஹிப்னாடைஸ்னா, நான் ஆன்மா இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு ஜீவன், எனக்கு பேர் இது, நான் இப்படி வாழ்ந்திருக்கேன், நான் இந்த ஊருக்காரன், இப்படி சொல்லி சொல்லி பழகிட்டேன். நீ இப்போ ஜீவனில் இருந்து ஆன்மாவுக்கு போய் பிரம்மம் ஆகணும்னா நீ இதை மாற்றி சொல்லணும். ஹூ ஆர் யூன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நீ இந்த உடலா? இல்லை, உன் பேர் இதுவா? என் பேர் இது கிடையாது. அவன் மனமா? மனமும் கிடையாது. அதான் உடல்ல நிர்வாண சட்டத்தில் மனோபுத்தி அகங்கார சித்தானி நான் அகம். மனம் சம்பந்தப்பட்ட இந்த நானும் நான் இல்லை, சரீரம் நான் இல்லை, பிராணம் நான் இல்லை, வர்ண ஆசிரம தர்மங்கள்னு சொல்றோமே அது கூட நான் இல்லை. நான் பிராமணனும் இல்லை, சத்திரியனும் இல்லை, மனிதனும் இல்லை, எனக்கு ஒரு ஊரும் கிடையாது. அப்ப நீ யாருயா? சிதானந்த ரூபம் சிவோகம். இந்த அஸ்திபாதி பிரியத்தை சொல்ற, சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். அதைத்தான் இந்த தத்துவமசி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி பயிற்சி பெற்ற பிறகு 35வது ஸ்லோகத்தில் குரு முகமாக தத்துவமசி என்ற வார்த்தையை பெற்று இவன் மன பரிசுத்தமான அளவுக்கு அதனுடைய விளக்கமும் தெரியும் வந்துச்சுன்னா, ஆவரண விக்ஷேப சக்தி பிரம்மத்தை மறைத்து அதனிடம் ஜெகத்தையும் ஜீவனையும் உண்டாக்கியிருக்கு. இது தெரிஞ்சவொடனே ஜீவன் என்ன பண்ணும்? ஆவரண விக்ஷேப சக்தியை உதாசீனப்படுத்திடும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? திருஷ்யத்தை உதாசீனப்படுத்தணும். திரிக்க நீங்க எப்பவுமே கைகொள்ளணும். அதைத்தான் இங்க சொல்ல வர்றாரு. புலன் உள்ளம் எனும் வரம்புக்குள் சாட்சியாக இருக்கக்கூடிய அவச்சின்ன சைத்தன்யம் அகண்ட பிரம்ம சொரூபம் ஆகிறது. பிரிவுபட்டது. இந்த தண்ணிக்குள்ள ஒரு குச்சி போட்டு இது கிழக்க இருக்கு, இது மேற்க இருக்குன்னு சொல்றோம். அந்த குச்சியை எடுத்த உடனே கண்டமானது சேர்ந்து பெரிய பிரம்மாண்டமாயிடுச்சு. எடுக்க வேண்டியது குச்சி தான், அதை முயற்சி போக வேண்டியதில்லை. அதனால தான் ரமணர் சொல்வார், எதுக்கு சும்மா நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், மோட்சம் அடையணும், அஞ்ஞானத்தை போக்கணும். அஞ்ஞானம்னாலும் போக்க முடியாது, அது ஆவரணும். நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா இது தானாக விளையும். 2 விதமாக உபதேசம் பண்ணுறாங்க. உண்மையை கண்டுபிடிக்க நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து போனீங்கன்னா ஆவரண விக்ஷேபம் என்ன ஆகும்? இன்னொன்று, நீ யாருங்கிறத நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க பதிலாக ஆவரண விக்ஷேபத்தை உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி கண்டுக்காம இருந்தீங்கன்னா அது விரிஞ்சிடும், ஸ்கிரீன் விளைக்கிறோம், காட்சி தெரியுது. உலகத்தில் இருக்கக்கூடிய திருஷ்யத்தில் நுழையிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக காட்சி தெரியுந்தா உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைச்சாச்சின்னு வைங்க. நீங்கள் என்னைய பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. ஆனால் உங்களை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணலாம்? ஸ்கிரீன் எடுக்க முடியாது, கஷ்டம். ஒரு ஓட்டை போடணும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில அப்படி நிறையா பண்ணியிருக்கோம்.
ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு கண் வழியாக பார்ப்போம். அப்போ எவ்வளவு தெரியும் காட்சி? அந்த ஓட்டை எவ்வளோ அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு உள்ள காட்சி தான் தெரியும். கொஞ்சம் பெருசு பண்ணலாமா, அது கொஞ்சம் பெரிய ஓட்டை போட்டால் காட்சி இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்படியே இன்னும் பெருசு போட்டால் இப்படியே பெருசு போட்டு போட்டு காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, ஸ்பஷ்டமாக தெரிய ஆரம்பிக்குது. முழுமையான காட்சி தெரியணும், என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். ஸ்க்ரீனை எடுத்து விட்டாங்கன்னா அப்போ நேருக்கு நேர் சந்திச்சாச்சு. எதுக்கு? ஒரு ஸ்க்ரீன் மூலமாக பார்க்குறோம். அந்த ஸ்க்ரீன் தான் நாம் இருக்கட்டும் அந்த சிதாபாசன், பிராதிபாசிக ஜீவன், பாரமாத்திக ஜீவன் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனையே எடுத்துங்க. ஆவரணம் ஒழிஞ்சு போச்சு, விக்ஷேபமும் மாறிடும். நம்ம யாருங்கிறத காட்சி தந்து 36 உலகத்தில் நடந்த சம்மரைஸ்டு அஸ்திபாதி பிரியம் நாம ரூபம் 4 வகையான பிறப்புகள், அதில் மனிதன் எப்படி குருமுகமாக எடுத்துக்கொள்ளணும், சிரவணம் மனனம் நித்தியாசனம் பண்ணிட்டு அதை எப்படி சாதனை பண்ணணும்னு காட்சி தந்துருக்காங்க. அடுத்த வகுப்பில் இன்னும் ஒரு 10 இருக்கு. அந்த சம்மரைஸ் பண்ணி முடிச்சுட்டா அடுத்த சப்ஜெக்ட் போகிறோம். ஸ்லோகம் சொல்லு. ஓம் சகனாவவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.